ஜாப்ஸ் தகவல் நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற நோட்டிஃபிகேஷன் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நான் டீச்சிங் பொசிஷன். அதாவது கதி சக்தி விஸ்வா வித்யாலயா அப்படின்ற அந்த ஆர்கனைசேஷன்லேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் கேட்டகரியில வருவாங்க. எங்க லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குஜராத் வடோதரால வந்து லொக்கேட் ஆயிருக்கு. இவங்க வந்து ஒரு நான் டீச்சிங் பொசிஷனுக்காக தான் எடுக்கிறாங்க. இது வந்து ஒரு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் தான். ஸோ என்ன மாதிரியான குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க? யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம்? எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்கு? என்ன லாஸ்ட் டேட்? அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை பார்க்க வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த கதி சக்தி விஸ்வ வித்யாலயா அப்படின்றது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி. ஸோ எதில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்போர்ட் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கோர்சஸில் வந்து ரொம்ப இன்வால்மெண்ட் காட்டுறாங்க. ஸோ இந்த யூனிவர்சிட்டிக்காக நிறைய பொசிஷன்ஸ் வந்து ஓப்பனில் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சீஃப் ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸர்ஸ், ஜாயிண்ட் ரெஜிஸ்டர், டெபுட்டி லைப்ரரியன், சீனியர் டெக்னாலஜிக்கல் ஆஃபீஸர், சீனியர் அக்கௌண்ட் ஆஃபீஸர், எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர், சீனியர் பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் ரெஜிஸ்ட்ரர், ஐடி அண்ட் சிஸ்டம் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் டிரெக்டர், assistant engineer electrical, assistant librarian, assistant programmer, senior section officer, பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஆஃபீஸர், பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர், இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் அவங்க வந்து வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நம்பர் ஆஃப் போஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 ஆர் 2 அந்த மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட்லி எல்லா ரிசர்வேஷனுமே பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டில் தான் இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக 1-2 போஸ்ட்டுக்கு மட்டும் ஓபிசி கேட்டகரி வந்து அப்ளிகபிளாக இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு சில இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்காக நான் ரீஃபண்டபிள் ஃபீஸ் 1000 ருபீஸ் வந்து பே பண்ணணும், ப்ளஸ் ஜிஎஸ்டியோட. அண்ட் இன்கேஸ் நீங்கள் வந்து பிடபிள்யூடி கேட்டகரியில் வரதா இருந்தாலோ இல்லை விமன் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் கேட்டகரியில் வரதா இருந்தாலோ உங்களுக்கு எந்த அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் வந்து இன்டர்நெட் பேங்கிங் மூலியமாவோ டெபிட் கார்டு ஆர் கிரெடிட் கார்டு மூலியமாக நீங்கள் வந்து பே பண்ணலாம். ஸோ இவங்க வந்து விமனையும் பிடபிள்யூபிடியில் இருக்கக்கூடிய பர்சனையும் வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாங்க அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இதோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 17th Feb, அதுக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் யாரெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை கலீக்ஸோ உங்கள் நெய்பர்ஸோ குஜராத் லொக்கேஷனில் வேலை தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா தாராளமாக இதை நீங்கள் அவங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.